Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட லெந்த் வந்து 8 இன்ச். சோ நான் 8 இன்ச்ல ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் வரைஞ்சு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டெம்ஸ் வந்து வரைஞ்சு எடுத்துர்க்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரோட மேலே இந்த மாதிரி நான் பட்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கொடி டிசைன் போட்டு எடுத்துருக்கேன். அண்டில் நிறைய பேர் ட்ரேசிங் வீடியோ போட சொல்கிறீங்க. நான் ஆனால் இது வரைக்கும் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணதில்லை. ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன். இனி சைடில் இந்த மாதிரி லைனாக ட்ரா பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி டாட் மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் இந்த ஸ்லீவோட பேட்டர்ன். இனி இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பேப்பரில் ட்ரா பண்ண டிசைனை நான் வந்து கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஹாஃப் பீட் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த B7000 இந்த க்ளூ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் காயறதுக்கு. ஆனால் இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்கு அடுத்த ஒர்க் நமக்கு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இனி நெக்ஸ்ட்டு நான் இந்த பீடை சுற்றி நான் வந்து சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே நார்மல் சீன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர் டிசைனோட சென்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஸ்டெம் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த சுகர் பீட் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெம் டிசைன்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டெம் மாதிரி வர எல்லாத்துலேயுமே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே நான் வந்து இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் பெட்டலில் இந்த மாதிரி வளைஞ்சி வருதில்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்போவுமே மேக்ஸிமம் உங்களுக்கு அது கரெக்டாக வரலன்னா ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக வரும். நம்ம வந்து 2 பீட் 3 பீட் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக அந்த டிசைன் வந்து நமக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி கர்வு மாதிரி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண பாருங்கள். இனி இதே மாதிரி எல்லா ஃப்ளவர் டிசைன்லேயுமே அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இனி நெக்ஸ்ட்டு இந்த கொடி டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கொடி டிசைன்லேயுமே அப்படி தான், இந்த கர்வு மாதிரி வளைஞ்சு வரக்கூடிய இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் சிங்கிள் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க பாருங்கள். நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து டபுள் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனோட உள்ளாடி நான் வந்து இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸாக நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி கீழே இருந்து ஃபுல்லாக மேலே எடுத்துட்டு அந்த நீடில் த்ரெட்டை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி நம்ம நீடில் எடுத்தோம்ல அதோட பக்கத்துலேயே இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நீடில் கீழே இழுக்கும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டால் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது சிக்கில்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க முடியும். இந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர் டிசைன்லேயும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த லைன் மாதிரி வர டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்லேயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துக்கு மேலே நான் இந்த ஒயிட் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய டிசைனில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே நான் வந்து இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா ஃப்ளவர் டிசைனுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட டிசைனோட டாப்பில் இந்த மாதிரி திரும்ப ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ரவுண்டு குந்தன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய கேப்பில் எல்லாமே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிசைனை வந்து ஸ்லீவில் மட்டும் இல்லாமல் குர்த்தியோட ஃப்ரண்டில் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டு பாவாடைக்கு ஃப்ரண்டில் கூட போட்டு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஸ்லீவ் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.